மை ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு குட் மார்னிங். நான் லெவன் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். மை ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆகட்டும், புதுசாக வீடியோ பார்க்குறோம், ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஷார்ட்ஸ் வரும், ப்ளஸ் லென்த் வீடியோ இப்போதான் கொஞ்சம் போட்டுட்டு இருக்கேன். ஓகேங்களா, அதே ஏன்டா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல்லாக யோசிக்காதீங்க. என்னன்னா ஒரு அப்டேட் கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா நம்ம கிட்ட எல்லாமே நம்ம ஓரளவுக்கு எக்யூப்மெண்ட் எல்லாமே நம்ம ரைடிங் ஜாங்கில இருந்து நம்ம அந்த 24 ஹவர்ஸ் ரைட் பண்றதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் தேவையோ நம்ம எல்லாமே நம்ம வந்து வாங்கிட்டோம். ஓகேங்களா, இப்போ நம்ம கிட்ட பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 2 விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து நம்ம மைக் வாங்கல. ஓகேங்களா, மைக்கும் ப்ளஸ் வந்து இது எப்படின்னா அந்த இது இது கம்ப்யூட்டர். ஓகேங்களா, அதான் அந்த இது லேப்டாப், அந்த சிஸ்டமும் ப்ளஸ் அந்த ப்ராசஸ் மட்டும்தான் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. மைக் ஒரு 1 மந்த் 2 மந்த்க்குள்ள நான் வாங்கிட்டேன். ஓகேங்களா, மற்றபடி வந்து மவுண்ட் எல்லாமே நம்ம வாங்கி பக்காவா எல்லாமே ரெடியா இருக்கு. பட் என்னன்னா இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல வீடியோல பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து நம்ம வந்து லேக் பண்ற வீடியோ வந்து டெஃபினெட்லி வரும்ன்றதுக்கோசம் நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி சொல்றது, பெரிய சப்போர்ட்ன்றதை விட எல்லாமே நம்மளே தான் பண்ணணும். எப்படின்னா நம்மளேனா நானே தான் பண்ணணும். இப்போ இந்த ஆங்கிள் வைக்கிறதாகட்டும் எல்லாத்துக்கும் சரி, நான் ஒரு ஆளே தான் பண்ணணும், நான் ஒரு ஆளை தான் வச்சு இது பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஒன் டே வந்து வீடியோ வரும், ஒன் டே கொஞ்சம் டிலே ஆகும். ஆனா மேக்ஸிமம் 1 வீக்குள்ள நான் எப்படின்னா ஒரு 3 வீடியோஸ் இல்லைன்னா ஒரு ஒரு கரெக்டா ஒரு எப்படி சொல்றது, கரெக்டா ஒரு 5 ஒரு எப்படின்னா ஒரு கரெக்டா ஒரு 5 ஷார்ட்ஸாவது நான் வந்து போட ட்ரை பண்றேன். ஓகேங்களா, அது கொஞ்சம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதா இருந்தாலுமே நீங்க வந்து என்கிட்ட கமெண்ட் செக்ஷன் சொன்னா மட்டும்தான் நான் வந்து அடுத்து ரியலைஸ் பண்ணி நான் வந்து எக்ஸ்பிளேஷன் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். சரிங்களா, அதனால நம்ம முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நம்மளோட எய்மே வந்து யூடியூபர் ஆகிறது தான். அதை நான் மேக்ஸிமம் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, நான் லென்த் வீடியோ போடும்போது அதில் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். ஏன்னா அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது, நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, நம்ம யூடியூபர் ஆகி எப்படி சொல்றது, எப்படின்னா நம்ம வந்து யூடியூபர் ஆகி வந்து அதுல வந்து மணி வந்து ஏர்ன் பண்றதை விட நம்ம ஒரு விஷயம் பண்றோம், அந்த விஷயம் நமக்கு கிடைக்குதா இல்லையான்றது தான் இதுல நம்ம வந்து வெற்றியே. ஓகேங்களா, அதனால டெஃபினெட்லி எப்படி சொல்றது, வெற்றி வரும்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் உங்க மேல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஓகேங்களா, அதுதான் விஷயம். மற்றபடி இதில் நான் வந்து பெருசா சொல்றதுக்கு இதுல நான் வந்து எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, அதனால டிராவல் ரிலேட்டடா டெஃபினெட்லி அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏன்னா சும்மா டிராவல் பேசிட்டு இருக்கேன், எந்தெந்த ஊருக்கு போயிருக்கேன், சும்மா டிராவலை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படிலாம் யோசிக்காதீங்க. என்னன்னா நம்ம மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 4 இல்லைன்னா ஒரு 5 ஊர்கிட்ட நான் போயிருக்கேன் மேக்ஸிமம். என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போயிருக்கேன், அதுக்கப்புறம் பருவதமலை, அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு கரெக்டாக ஒரு 100 கிலோமீட்டர் தடா வந்து வாட்டர் ஃபால்ஸ் போயிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து கோயம்புத்தூர் தனியாக போயிருக்கேன். ஓகேங்களா, எப்படின்னா அந்த 450 கிலோமீட்டர் வந்து போயிட்டு வந்திருக்கேன். 1.5 நாளில் வந்து 1100 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். கரெக்டாக 1.5 நாளில் போயிட்டு இது பண்ணி ரெக்கார்ட் சொல்ல மாட்டேன், ஆனா நம்ம பிராண்ட்ல போறது ரெக்கார்டு தான் அது. ஓகேங்களா, அந்த ஒரு விஷயத்த வந்து நான் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கேன். அதனால வந்து நிறைய விஷயம் இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா நம்ம அந்த 150 பல்சரை வச்சு இந்த அளவுக்கு போக முடியும்னா இன்னும் நம்ம சூப்பர் பைக்லாம் வாங்கினா இன்னும் நம்ம வேற லெவல்ல போகலாம். ஆனா அதுக்கெல்லாம் வந்து நாள் ஆகுன்றதை விட இன்னும் அது எப்ப நடக்கும்லாம் தெரியல. ஏன்னா சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் எப்ப வேணா ஒருத்தன் வந்து க்ரோ ஆகி எங்க வேணா கூட்டு போவோம். அதுக்கு வந்து எப்படி சொல்றது, அது வந்து நம்ம நிறைய பேர் உதாரணத்துக்கு சொல்லலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள பேசி வரணுன்றது எனக்கு அவசியமே கிடையாது. என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் சேனல் மேல நம்பிக்கை இருக்கு, என்னோட சப்ஸ்கிரைபர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவ்வளவுதான் விஷயம். நம்ம நம்பி எப்படி சொல்றது, நம்ம நம்பி ஒரு கூட்டம் இருக்கா, அந்த கூட்டத்துக்காக நம்ம உண்மையா இருந்துட்டு போயிடணும், அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஓகேங்களா, மற்றபடி இதுல நான் வந்து பெருசா சொல்றதுக்கோ இது பண்றதுக்கோ எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து எக்யூப்மெண்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். நம்ம கிட்ட மொத்தம் ஒரு 3 ஹெல்மெட் இருக்கு. ஓகேங்களா, இது வந்து இதோட காசு வந்து 4 ஓகேங்களா, இது பின்னாடி இருக்கிறது வந்து 1200. அதுக்கப்புறம் இன்னொரு ஹெல்மெட் வெளியே நம்ம வந்து எப்படி சொல்றது பைக் ஹேண்ட் வச்சிருக்கோம். அந்த ஹெல்மெட் தான் இப்போ நான் வந்து ஃபுல்லா பிளாக்ல இருக்கும். நான் வந்து போட்டோல ஷோ பண்றேன். ஓகே, எடிட்டிங்ல போட்டோல ஷோ பண்ணி காமிக்கிறேன் என்னோட ஹெல்மெட்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நைட் டைம் போகும்போது ரொம்ப நேரம் வந்து இந்த ஹெல்மெட்டை போட்டுருந்தாலும் நமக்கு வந்து ஹெட் வந்து ரொம்ப வலிக்கும். ஓகேங்களா, அதனால பாத்தீங்கன்னா ஒன்று மாஸ்க் மாரி ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அது வந்து வாங்கியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் போட்டோம்னா எப்படி சொல்றது, நம்ம ஒரு சின்ன ஒரு டஸ்ட் கூட நம்ம வந்து மூஞ்சில படாது. ஆனா என்ன ஒண்ணு, அதை போட்டா ஹெல்மெட் போட முடியாது, ஹெல்மெட் போட்டா அதை போட முடியாது. அந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த இது ரைடிங் ஜாக்கெட்டும் வந்து தெரியும். மேக்ஸிமம் ரைடிங் ஜாக்கெட்டும் போட்டு நம்ம எங்கேயும் போனதில்லை. ஏன்னா நம்ம வந்து எப்படி சொல்றது, எங்கன்னா போனதான் நம்ம இது போட முடியும். எங்க நம்ம எடுத்தே ஒரு ஆய்வு எப்படி சொல்றது, இது எடுத்தே பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா 4 மந்த் எடுத்து தூங்கிட்டே தான் இருக்காரு ஒரு பாட்டுன்னு.
இங்க நம்ம மாட்டி வச்சதுல மாட்டி வச்சு அங்கேயே தான் இருக்காரு. பட் நம்ம எதுவுமே பண்றது இல்ல. ஏன்னா எங்க நம்ம டிராவல் போனா மட்டும் தான் நம்ம எதனா பண்ண முடியும். இப்பதான் வந்து ஒரு ஒரு விஷயமா நம்ம கத்துக்கிட்டு ஒரு ஒரு விஷயமா நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதனால மேக்ஸிமம் நான் வந்து வீக்லி லென்த் வீடியோ ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நான் பேசி லென்த் வீடியோ வீக்லி மண்டேல இருந்து சண்டே வரைக்கும் ஒரு கரெக்டா ஒரு 3 வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வந்து டெய்லி ஒரு 7 ஷார்ட்ஸ் மட்டும் போட ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஷார்ட்ஸ் வந்து எதுக்குன்னா நம்ம என்ன பண்றோம்ன்றத நான் வந்து டெய்லி ரொட்டேஷன்ன்றத ஷார்ட்ஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது லென்த் வீடியோல பாத்தீங்கன்னா நான் அடுத்தது என்ன பண்ண போறேன்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் வந்து அதுல நான் தெளிவா நான் உங்களுக்கு சொல்றதுக்கு தான் லென்த் வீடியோ ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நம்ம வந்து பேசுற மாதிரி இருக்கும். ஆனா மேக்ஸிமம் இப்பெல்லாம் எங்க லென்த் வீடியோலாம் யாரும் பாக்குறாங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஆல்ரெடி ஃப்ரேம் ஆனவங்க வீடியோ வந்து ரீச் ஆகி போகுது. ஆனா நம்ம புதுசா இப்பதான் வரோம் அப்படின்ற போது அந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் நிக்குது. அதனால நம்ம யாரையுமே வந்து இது பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா அவங்கவுங்களுக்கு இது எப்படின்னா பீப்புள் வந்து புடிச்சாதான் வந்து எப்படி சொல்றது மக்கள் வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? பிடிக்காதது வந்து புதுசா ஒரு இதோ இருக்கு. நானே வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், இல்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறேன்னா, அதுல நானே பார்க்கும்போது இது என்ன புதுசா இருக்கே மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு நானே ஸ்கிப் பண்ண தான் பார்ப்பேன். ஏன்னா தெரியாது. அது என்ன இது என்ன பர்பஸ் போடுறாங்க, என்ன இதுன்னு தெரியாது. சுத்தமா தெரியாது. அப்ப என்ன பண்ணுவோம் பாப்பா எப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ண தான் பார்ப்பாங்க. அதனால நான் யாரையுமே குத்தம் சொல்லல. அதனால கொஞ்சம் ஃப்ரேம் ஆகுறதுக்கு நம்ம ஷார்ட்ஸ் போட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? ஃப்ரேம் ஆகுறது ஷார்ட்ஸ் போட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு அந்த சேனல் ஓப்பன் பண்றோன்றத அதை வந்து நம்ம டிராவல்ல வந்து நம்ம எஃபர்ட்டை போட்டு நம்ம இங்க போகணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறதுக்கு நம்ம சேனல் வந்து டெஃபினெட்லி லென்த் வீடியோ வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஆகிறதுக்கு நம்ம ஷார்ட்ஸை போட்டு ஓரளவுக்கு நம்ம எப்படி சொல்லி சப்ஸ்கிரைபரோ இல்ல ஃபாலோஸோ நம்ம வந்து எயின் பண்றது அதை நம்ம வந்து ஃபுல்லாவே நம்ம வந்து எயின் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏன்னா ஒண்ணு ஒண்ணா சொல்றேன்னு சொல்லிட்டு ஏதோ வந்து கொலை போடுற மாதிரி பேசிட்டு இருக்கேன் அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் அடுத்த இதுல வந்து பண்ண போறத நான் வந்து தெளிவா நான் உங்ககிட்ட நான் வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? மற்றபடி இதுல வந்து நம்ம தெளிவா சொல்றதுக்கோ இது பண்றதுக்கோ வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இதுல நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டர் எடுத்தோ நம்ம வச்சு எழுதுறதுக்கோ எங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. என் மனசுல இருக்கிறதா நான் அப்படியே வீடியோ முன்னாடி வந்து நான் பேசிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேங்களா? நமக்கு வந்து எழுதி வச்சு பேசுறது ஸ்கிரிப்ட் ரெடி பண்றது அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. உள்ளத மனசுல என்ன இருக்கோ அதை வந்து ஓப்பன் டாக்கா நான் வந்து கேமரா நின்று நான் பேசிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஓகேங்களா? நான் பேசணும்னு நினைச்சேன்னா 1 மணி நேரம் கண்டினியூஸா எனக்கு பேச தெரியும். 10 நிமிஷமும் அந்த வீடியோ வந்து 10 நிமிஷம் முடிக்கணும்னா 5 நிமிஷம் எனக்கு முடிக்க தெரியும். 5 நிமிஷம் முடிக்க வீடியோ எப்படி சொல்றது 2 நிமிஷம் கூட நான் முடிச்சுட்டு போயிடுவேன். நான் 2 நிமிஷம் முடிக்க வீடியோ 30 செகண்ட் கூட முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன் நான். ஓகேங்களா? இதெல்லாம் என்ன கொடுத்துட்டு இருக்கு அப்பெல்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம ஷார்ட்ஸ் மேக் பண்றதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நான் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மேக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா போடுறது வந்து கொஞ்சம் பிரோஜனமா இருக்கணும். ஏதோ எல்லாமே இது பண்றாங்க நம்மளும் இது பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. இல்ல நம்ம போடுறது கொஞ்சம் பிரோஜனமா இருக்கணும். அது ஒரு 4 விஷயம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் இல்ல வந்து நான் சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் அது வந்து கத்துக்கணும். ஓகேங்களா? அதுதான் விஷயம். ஒரு நம்ம எப்படின்னா நம்ம ஒரு யூடியூப் நம்ம எதுக்கு வந்து ஓப்பன் பண்றோம், ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கிறதுக்கோ இது பண்றதுக்கோ மட்டும்தான் நம்ம வந்து ஓப்பன் சோசியல் மீடியா நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அதுல பிரோஜனமே இல்லாம சும்மா வந்து எப்படி சொல்றது சினிமா சாங்க போட்டு அந்த இது சினிப்பில் இருக்க சாங்க போட்டு சும்மா ஸ்கிப் பண்ணிட்டு போறது வேஸ்ட் இல்ல. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் எக்ஸ்பிளேஷன் பண்றோம்னா நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட்டடா இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து அதை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணும்போது இது பண்ணும்போது அந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கணும். ஓகேங்களா? மக்களுக்கு பிடிச்சா மட்டும் தான் நம்ம எதனா பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால வந்து அதை வந்து நான் இந்த வீடியோல வந்து நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மைக் வாங்கிட்ட பிறகு நம்ம டெஃபினெட்லி அந்த இது கேமராக்கும் பிளஸ் இந்த ஐபோனுக்கும் ஐபோன் வாங்கின வீடியோ நான் யூடியூப்ல போட்டதுன்னு நினைக்கிறேன். நான் இன்ஸ்டால போட்டிருக்கேன். இப்போ நீங்க வந்து இந்த வியூவே வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம ஐபோன் 16 ப்ரோல தான் எடுத்துருக்கோம் ஃபுட்டேஜ். ஸ்டார்டிங்கே சொல்ல பார்த்தா மறந்துட்டேன். அதனாலதான் இந்த அளவுக்கு வந்து ஷேடோ இல்லாம எலக்ஸ் இல்லாம எல்லாமே ஓரளவுக்கு பர்ஃபெக்டா உங்களுக்கு வந்து தலை தெளிவா தெரியுது. ஓகேங்களா? இப்போ வந்து வைட் ஆங்கிள் வச்சு தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா யூடியூப் அப்லோட் பண்றதுனால இந்த ஷார்ட்ஸ் இது பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து என்ன இதுன்றது தெரியும். ஓகேங்களா? ஏன்னா நீ பாட்னு விஷயம் அப்படியே லென்த்தா பேசிட்டே போயிருக்க அப்படிலாம் யோசிக்கிறீங்க. ஏன்னா எல்லாமே வந்து நம்ம சொல்லதான் நம்ம வந்திருக்கோம். எனக்கு டைம் கிடைக்குமோ நான் டெஃபினெட்லி எல்லாமே சொல்லுவேன். ஏன்னா எனக்கும் எப்படி சொல்றது ஃபினான்ஷியல் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளத்தெல்லாம் இது பண்ணி சால்வ் பண்ணிட்டு அதுல இருந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது நான் வந்து வீடியோ வரும். ஓகேங்களா? அதனால டெய்லியும் வீடியோ வர முடியும். என்னால ஒரு 1/2 அன் ஒதுக்கி டெய்லி வீடியோ மேக் பண்ணி என்னால போடவும் முடியும். ஆனா போடுறது கொஞ்சம் பிரோஜனமா இருக்கணும். ஓகேங்களா? அது போடுறது கொஞ்சம் வியூஸ் போகணும் இது போகணும் நிறைய விஷயத்த நம்ம எதிர்பார்த்து தான் நம்ம பண்ணோம். இப்போ ஏதோ எடுத்தவங்க ஒருத்தவங்க நம்ம இது பண்ணாலும் அது க்ரோ ஆகுமான்றது எனக்கும் தெரியாது எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த எப்படி சொல்றது யூடியூப்ல இருக்கிற அந்த இதுக்கு மட்டும் தான் தெரியும். எப்படின்னா அந்த அல்காரிசம் மட்டும் தான் அதுக்கு மட்டும் தான் தெரியும். எந்த டைம் வீடியோ யூஸ் பண்ணணும் எந்த டைம் இது பண்ணணும் தெரியாது. என் கண்டென்ட் வீடியோலாம் பாத்தீங்கன்னா 4 மில்லியன்லாம் போயிருக்கு. நான் கமெண்ட் வந்து நான் வந்து பின் பண்றேன் அது என்னன்றதை பாத்துக்கேன். மேக்ஸிமம் இதுவே வந்து எத்தனை நிமிஷம் போச்சுன்னே எனக்கு தெரியல. ஓகேங்களா? நான் எந்திரிச்சு கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு சரி வீடியோ பேசலாம். ஏன்னா லைவ் எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம யூடியூப்ல வீடியோ போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வந்திருக்கேன். டெஃபினெட்லி நான் இதை பத்தி மேக்ஸிமம் வந்து மண்டேல இருந்து நான் உங்களுக்கு மண்டே விட்டுருங்க. இந்த 6 நாள் விட்டுருங்களேன்.
இந்த இந்த வருஷம் விட்டுருங்க. இன்னொரு 1 வீக் இருக்கு. இந்த வருஷம் விட்டுருங்க. ஜனவரி 1 விட்டுருங்க. ஓகேங்களா? ஜனவரி 2ல இருந்து டெஃபினெட்லி கரெக்ட்டா வந்து அந்த வீடியோ வந்து கரெக்ட்டா உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஆனா டெஃபினெட்லி நான் அதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் அடுத்தடுத்த வீடியோல தெளிவா சொல்றேன். என்னோட யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேஃபா இருங்க, ஹேப்பியா இருங்க. எல்லாருக்கும் போய் எப்பயும் லோகோ பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரிக்வெஸ்ட் கேட்க மறந்துட்டேன். என்னன்னா, தயவுசெய்து வீடியோ பார்க்குறவங்க எங்கேருந்து பார்க்குறீங்க? எந்த ஸ்டேட்ல இருந்து பார்க்குறீங்க? அப்படின்றத மட்டும் எனக்கு கமெண்ட் செக்ஷன் பண்ணீங்கன்னா, டெஃபினெட்லி நம்ம ட்ரிப் வரும்போது ஏன்னா நம்ம எல்லா பக்கமும் போவோம் தமிழ்நாட்டுல. அப்ப போகும்போது டெஃபினெட்லி நான் அத வந்து பின் பண்ணி, அந்த இடத்துல நான் வந்து அவங்க கிட்ட சாட் பண்ணி நான் இன்ஃபர்மேஷன் வாங்கி அவங்கள நான் நேர்ல பார்க்குறது. என்னோட ஆசையே அதுதான். என்னோட சப்ஸ்கிரைபரையும், நான் சப்ஸ்கிரைபரையும் வந்து பார்க்குறது தான் என்னோட ஆசை. மத்தபடி வேற எதுவுமே எண்ணத்த சம்பாரிச்சு நம்ம எண்ணத்த கொண்டு போக போறோம். ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? அதனால மேக்ஸிமம் வந்து பீப்பிள் வந்து எவ்வளவு பேர் சம்பாரிச்சோன்றது தான் எனக்கு முக்கியமே. அதனால அந்த ஒரு விஷயத்துக்கோசம் நான் வந்து ரொம்ப இது பண்ணுவேன். டெஃபினெட்லி நீங்க கமெண்ட் நான் இந்த டிஸ்ட்ரிக்ட், இந்த ஊருன்றத மட்டும் சொன்னீங்கன்னா, நான் வந்து டெஃபினெட்லி இது எப்படி சொல்றது? டெக்ஸ்ட் பண்ணி நான் அவங்ககிட்டயும் பெர்மிஷன் கேன்சல் பண்ணி அந்த பக்கம் எதனா லொகேஷன் இருக்கும்ல, அப்போ போகும்போது நான் அவங்கள வந்து நேர்ல பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்னன்னா அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேன். ஓகேங்களா? பேசணும் போயிட்டே இருக்கும். இன்னைக்கு இதோட முடிச்சிடலாம். ஓகேங்களா? எல்லாருக்கும் பை. பார்க்கலாம். மேக்ஸிமம் அந்த 24 ஹவர்ஸ் ரைடுக்கு ரெகுலராக ரெடியா இருக்கு. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமைக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? எல்லாரும் சேஃபா இருங்க. பார்க்கலாம். பை.